காட்டுவார்கள். அன்பார்ந்த அண்ணா அமைதியா உட்காருங்கண்ணா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மிக முக்கியமான தமிழகத்தினுடைய அரசியல் பயணத்துல அண்ணா அண்ணா கொஞ்சம் அமைதியா உட்காருங்கண்ணா. நன்றிங்கண்ணா. அண்ணா அமைதியா உட்காருங்கண்ணா. வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலையுடைய வந்து 3 அப்டேட் பார்க்க போகிறோம். முதல்ல ஜனவரி 4 நேற்று புதுக்கோட்டையில் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பிரச்சார பயணம் நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொதுக்கூட்டம், அதில் அமித்ஷா அவர்கள் பங்கேற்கிறாங்க. அதில் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச்சு, அது ஒரு 30 மினிட் ஸ்பீச்சு, அதோடைய ஹைலைட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இது வந்து முதல்ல. ரெண்டாவது, இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து நிறைய ஹைலைட்ஸான விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது அண்ணாமலை அவர்கள் பேசும்போது வந்த கரவொலியாக இருக்கட்டும், அமித்ஷா அவர்கள் பண்ண ஒரு செய்கை, அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு வந்த கரவொலி, இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட்ஸ் 1-2 இருக்குது. அதோடைய வீடியோஸ் நான் ப்ளே பண்ணிவிட்டு அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து ரெண்டாவது. மூணாவது, சேலத்தை சார்ந்த ஒரு பிஜேபி இளைஞர் அவர்கள் ஆக்சிடெண்ட்டில் வந்து அடிபட்டிருக்கார் போல். அவருக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ஃபோன் பண்ணி அவருடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு பேசியிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் ஒன்று வந்துருந்துச்சு. இந்த 3 தான் என்னோட அண்ணாமலை டுடே. நான் உங்கள் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல நான் அந்த ஸ்பீச்சில் உள்ள ஹைலைட்ஸ் சொல்லிடுறேன். ஸோ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என்ன பண்ண வந்து மிகப்பெரிய யாத்திரை 54-56 இடத்த வந்து அவர் ரீச் பண்ணியிருக்காரு. இது ஏன் டஃப்னு சொன்னால், போலீஸ் அவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. நடுவில் ஒரு SOP வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு யாத்திரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு வந்து நம்ம அவரை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல சொல்கிறாரு. அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருக்காரு. நீங்கள் பாருங்கள், அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டைக்கு வந்திருக்காரு. நான் சென்னைக்கு தான் வருவேன், கோயம்புத்தூருக்கு வருவேன்னு சொல்லாமல் இந்த மாதிரி புதுக்கோட்டைக்கும் வந்து வரணும்னு சொல்லி நம்ம மாநிலத்தில் அவர்களும் ட்ரை பண்ணியிருக்காரு. அமித்ஷா அவர் வந்திருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா அமித்ஷா அவர்கள் ரீச் ஆன இடத்துக்கு கூட தமிழ்நாடு ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ரீச் ஆகலை. இவர் பட்டி தொட்டிக்கெலாம் வந்து மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து லா அண்ட் ஆர்டர் அவ்வளோ மோசமாக இருக்கு, நம்மளுக்கே தெரியும். ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நாட்டில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நக்சலை வந்து கிட்டத்தட்ட அழிச்சிட்டாரு. இந்த டேர்ம் முடியதுக்குள்ளே 100% நக்சல் ஃப்ரீ கண்ட்ரியாக நம்ம நாடு மாறுற அளவுக்கு அவர் வந்து வேலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு நம்ம வந்து மோசமான சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கோம். இது நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயுமே இந்த மாதிரி போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லாத மாதிரி சூழ்நிலை வந்தது கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தலையாட்டு பொம்மையாக இருக்கிறாரு. இந்த பக்கம் ஒரு சொன்னால் இந்த பக்கம் தலையாட்டுறாரு, அந்த பக்கம் தலையாட்டுறாரு. மற்றபடி அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். 5 வருஷம் தலையாட்டி பொம்மையாகவே இருந்தால் கடத்திட்டாரு. திரும்ப வந்து நம்ம திமுக ஆட்சி வராவிடாமல் பார்த்துக்கணும். எங்கே போய் கேட்டிங்கனாலும் திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு எண்ணம் தான் இருக்குது. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்து திமுக ஆட்சி வரவிடாமல் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் சொல்கிறார், 2021 திமுக ஆட்சி வரும்போது ஒரு ரேஷன் அட்டையில், தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ரேஷன் அட்டை மேலே 2,04,000 ரூபா கடன் இருந்துச்சு. இன்றைக்கி 5 வருஷத்தில் ஒரே ரேஷன் அட்டை மேலே 4,54,000 கடன் வந்துருச்சு. கிட்டத்தட்ட டபுள் தாண்டிடுச்சு. 2.5 லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு மேலே ஒரு ரேஷன் அட்டை மேலே கடன் வந்து ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் பொங்கலுக்கு என்ன கொடுக்குறாங்க, இப்போ 3,000 கொடுக்குறேன்ருக்காங்க. இதுபடி 4 வருஷத்தில் 2,000 கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு ரேஷன் அட்டைக்கு 5,000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்துட்டு 2.5 லட்ச ரூபா கடன் ஏற்றிருக்கிறாங்க. இது யார் கெட்ட போகிறாங்க? நம்மளுடைய சந்ததியினர் தானே கட்டணும். நம்ம குழந்தைங்க உழைச்சி கட்டணும், நம்மளோட பேரன். அப்படி அந்தளவுக்கு எல்லாருமே உழைச்சி தான் அந்த கடன் அடைக்க முடியும். அப்போ இந்தளவுக்கு அவங்க வந்து அநியாயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது என்ன இருக்குன்னா, பொதுவாக பேசிக் பே இருக்கும். அந்த பேசிக் பேயில் தான் வந்து கேல்குலேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் போட்டோம்னா அப்படியே கொண்டு வந்தால் தான் நீங்கள் வாக்குறுதி நிறைவேற்றுறதுன்னு அர்த்தம். இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தோம், அதனால் வந்து எங்களுக்கு ஏகப்பட்ட ஓட்டு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. 60 லட்சம் பேருக்கு மேலே பலனடைய போகிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் அப்படின்னா நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் நிறைவேற்றிருக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஓல்டு பென்ஷனில் உள்ள பேசிக் பேயில் ஒரு 10% குறைச்சிட்டு அதில் கேல்குலேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இது எந்த மாதிரி இது ஏமாத்து வேலை தானே. அதனால் வந்து இந்த மாதிரி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பயன்பெற போகிறவங்கன்னு சொல்கிறாங்களே, அவங்களாம் புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து கேல்குலேஷன்ஸே மாற்றி தான் ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறது. அது ஒன்று சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, மற்றபடி நீங்கள் எல்லாமே பாருங்களேன், ஆசிரியர்களாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸ் வந்து இடிஞ்சு விழுகிற பில்டிங்காக இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், டயர்லாம் வந்து ரிப்பேராக இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பிரச்சனையாக இருக்குது, ஆக்சிடென்ட்டுக்கு நிறைய வழிவகுக்குது. இந்த மாதிரி எல்லா துறைகிட்டருக்குமே அன்சேஃபாக இருக்கிறாங்க. ND ஆட்சிக்கு வந்தால் தான் எல்லாருக்குமே ஒரு சேஃபான ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, திமுக வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, மொத்தமாக 504 வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து 80% நிறைவேற்றினேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் 2 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 99%, 95% நிறைவேற்றினேன்னு சொல்லி சொன்னார். அது எப்படி ஒரு ஸ்டாலின் அவர்களே ஓப்பனாக ரெக்கார்டடாகவே 2 மாதம் முன்னாடி 95 சொல்லிட்டு இப்போ 80 சொல்ல முடியும். அப்போ பொய் சொல்கிறாரு. அப்போ இப்படி ஓப்பனாக பொய் சொல்கிற CM இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த 500 வாக்குறுதிகள் போக ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு 1,500 வாக்குறுதி கொடுத்து மொத்தம் 2,000 வாக்குறுதி. அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்களாமா, திமுக வெப்சைட்லேருந்து போன மாதம் அந்த வாக்குறுதியை ரிமூவ் பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. அப்போ இந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொடுத்த வாக்குறுதியே வந்து டெலிட் பண்ணுற நிலைமையில் தான் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றலை. புதுக்கோட்டை உள்ள வாக்குறுதிகள்னு சொல்லிட்டு வாசிச்சுட்டு முதல் புதுக்கோட்டைக்கு 28 வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் 3 வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்காங்க. 25 வாக்குறுதி புதுக்கோட்டைக்கு மட்டுமே நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. மொத்தம் 504 வாக்குறுதி ஸ்டேட் வைஸ் கொடுத்ததுலையுமே வந்து 50 தான் நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கு வர முதலீடுகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு அவங்கள பஞ்சாயத்து பண்ணி அவங்கள்ட்ட காசு கலெக்ட் பண்ணுறேன்ற பேரில் அவங்களாம் இங்கேருந்து தப்பிச்சு
ஓடிடுறாங்க, வேறு ஸ்டேட்டுக்கு ஓடிடுறாங்க, அப்போ நம்ம மாநிலத்துக்கு அதனால் பாதிப்பு அப்படிங்கிறாரு. அப்புறம் இவங்க வந்து நம்பர் ஒன்றுங்கிறாங்க. கள்ளச்சாராய சாவில் தமிழ்நாடு நம்பர் 1 இருந்திருக்கு இவங்க ஆட்சியில். டாஸ்மாக் விற்பனையில் நம்ம தமிழ்நாடு தான் வந்து நம்பர் 1 இவங்க ஆட்சியில். அப்புறம் வந்து கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அது வந்து நம்ம தான் நம்பர் 1. இந்த இதெல்லாம் தான் நம்பர் 1 இருக்கிறாங்க. இதை போய் அவள் தான் நம்பர் சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே நம்பர் 1 இதில் தான் அவங்க பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி அமித்ஷா அவர்கள் வந்து நம்ம நிறையா ஜெயிப்போம், 3-2 பகுதி நம்ம என்டிஏ ஜெயிச்சிருவோம்னு சொல்கிறாரு. இந்த கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறமா இன்னும் நிறையா ஜெயிப்போன்னு சொல்லுவார் அப்படிலாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், பேரிகேட் வந்து போலீஸ்காரங்க வெளியே வந்து லாக் பண்ணி வச்சுருக்கீங்க, வெளியே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 தொண்டர்கள் நிற்கிறாங்க, அமித்ஷா அவர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிராமத்துலேருந்து கஷ்டப்பட்டு அவங்க ட்ராவல் பண்ணி வந்துருக்காங்க, அவங்கள உள்ளே கூட நீங்கள் விடாமல் இப்படி பார்க்க கூட பண்ணிங்கன்னா ரொம்ப தப்பாக போயிடும், அதனால் தயவு செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் பேரிகேட்டை திறந்துடுங்க. கடைசியாக தான் ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு, எல்லோரும் பேசி முடிச்சப்பறம் கடைசியில் தான் அவர் பேசியிருக்கிறாரு. இது முடிச்சுன்னு அமித்ஷா அவர்கள் பேசுகிற அமித்ஷா முடிஞ்சுன்னு பொதுக்கூட்டமே முடியுது. அப்போது கடைசியாச்சும் அவர் திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க திறந்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவர் வந்து எப்போவுமே ஒரு தொண்டர்களை மைண்டில் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காருன்றது நம்ம இதில் வந்து பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் அவருடைய ஸ்பீச்சோட ஹைலைட்ஸ். வேறு இதில் வந்து கவனிக்கிற மாதிரி விஷயங்கள் என்னவாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து எதுவும் பொறுப்பு கிடையாது. அப்போது இங்கே வந்திருக்கவங்கள மிகப்பெரிய பொறுப்புன்னு பார்த்தா அமித்ஷா அவர்கள், அதுக்கப்புறமா பியூஷ் கோயல் அவர்கள் இருக்கிறாரு, அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த பிரபாரின்னு இருக்காங்க, மேலேருந்து சூப்பர்வைசர்ஸ்ன்னு பார்க்குறாங்க, அப்புறம் வந்து எல் முருகன் அவர்கள் இருக்கார், அப்புறம் நைனா நாகேந்திரன், இப்படி தானே வருது ப்ரோட்டோகால் படி. அப்போது அதுபடி என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாள் இருந்த தலைவர்கள்லாம் இப்போது பொன்னார் அவர்களாக இருக்கட்டும், தமிழிசை அவர்களாக இருக்கட்டும், ஹெச் ராஜா அவர்களாக இருக்கட்டும், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் முதல்ல பேசி முடிச்சிடுறாங்க. இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்லாம் வந்து அமித்ஷாஜி வரதுக்கு முன்னாடியே பேசிடுறாங்க, ஹெச் ராஜா அவர்களும் அதுக்கு முன்னாடியே பேசிடுறாங்க. இப்போது அமித்ஷாஜி வந்ததுக்கப்புறமா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசுகிறாங்க, அப்புறமா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறாங்க. இப்போ அதுக்கப்புறமா நான் வந்து யார் பேசுவாங்க அப்படின்னு பார்த்துருந்தப்போ அண்ணாமலை அவர்கள் பேசுவாங்க. அண்ணாமலை என்ன பேசினதுக்கப்புறமா எல் முருகன் அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினதுக்கப்புறமா அமித்ஷா பேசுவார் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து இவர் பேசிடுறாரு, நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசிடுறாரு, அதுக்கப்புறம் எல் முருகன் அவர்கள் பேசுகிறாரு, அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள். அப்போ அமித்ஷா பேசுறதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் தான் பேச வைக்கிறாங்க. அப்போ இது வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் கூடி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ அமித்ஷா அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கும், ஏன்னா அது கூட ப்ரோக்ராமே முடியுது. அப்போது நம்மளுக்கு தெரியுது, ஒன்று என்ன தெரியுதுன்னு சொன்னால், மக்கள் செல்வாக்கை வந்து மறைக்கவே முடியல. ஏன்னா நான் ஒரு 3 இன்ஸ்டன்ஸ் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுகிறார். நயினார் நாகேந்திரன் பேசும்போது அண்ணாமலை அவர் குறிப்பிடுறாரு, அப்போ அவ்வளோ பெரிய ஒரு கரவொலி. எனது அன்புக்குரிய சகோதரர் கே.ஏ. அண்ணாமலை அவர்களே, நமது மூத்த அண்ணா, நம்மோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற நமது. ரெண்டாவது வந்து நான் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது உள்ள வீடியோ போடுறேன். அப்பயும் பயங்கர கரவொலி. அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார், கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, எல்லாம் அமைதியாக உட்காருங்க, 2 தடவை சொல்கிறார். அந்த அளவுக்கு கூட்டம். அந்த கண்ணாடி உங்களுக்கு காமிக்கிறேன். அன்பார்ந்த அண்ணா அமைதியாக உட்காருங்கண்ணா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மிக முக்கியமான தமிழகத்தினுடைய அரசியல் பயணத்தில் அண்ணா கொஞ்சம் அமைதியாக உட்காருங்கண்ணா. நன்றிங்கண்ணா. அண்ணா அமைதியாக உட்காருங்கண்ணா. கடைசியில் அமித்ஷா அவர்கள் பேசுறார். அமித்ஷா பேசும்போதுமே அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது ஒரு கரவொலி. मंच पर उपस्थित भारतीय जनता पार्टी के प्रदेश अध्यक्ष श्रीमान नयनार नागेंद्र जी, भारतीय जनता पार्टी के वरिष्ठ नेता के अन्नामलाई जी, तमिलनाडु चुनाव के प्रभारी. அப்போது இது வந்து பப்ளிக் சென்டிமெண்ட்ஸை வந்து என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அண்ணாமலை கூட்டத்தை கூட்டு வந்துட்டாலும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் இவங்க தான் தலைவராக இருக்காங்க, இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஒரு ஜென்ரல் சென்டிமெண்ட்டை மறைக்க முடியாது இல்லையா? ஸோ அது வந்து தெரியுது. அதனால் அவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அமித்ஷா அவர்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பேசுகிற மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம். இது வந்து சமூக வலைத்தளத்தில் எல்லாருமே இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது. இது வந்து 2வது பகுதி. 3வது ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்துச்சு நேற்று. என்னென்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா அவர்கள் பேச வராரு. பேச வரும்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நம்மளுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இப்பொழுது பேச போகிறார் அப்படின்னு சொல்ல போகிறார். அவ்வளோதான். இன்னும் ஒரு செகண்ட் விட்டுருந்தாருன்னா அவர் பேசி முடிச்சிருப்பார். ஆனால் அமித்ஷா அவர்களோட பொறுக்க முடியல. அவர் வந்து பாய் நீ பேசினது போதும் அப்படிங்கிற மாதிரி, அப்படி பேசினது போதும் சொல்ல, பாய் நீங்கள் டிரான்ஸ்லேட்டரை கூப்பிடுங்க, நீங்களாம் ஒன்றும் விளக்கிட்டு இருக்க வேண்டாங்கிறார். இந்திய உள்துறை அமைச்சர் மாண்பு அமித்ஷா அவர்கள் இப்பொழுது பாய் டிரான்ஸ்லேட்டர் கோ புலா லோ ஜரா. இதுக்கு வந்து 2 காரணங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு காரணம் என்னென்னா,
பொதுவாகவே தலைவர்கள் வந்து மைக்கு முன்னாடி இப்படி நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க நிற்கிறதுக்கு முன்னாடி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தெரியாது, பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு அவமரியாதையாவோ இல்லாட்டி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணி நான் பேச வந்துட்டேன் அதனால் டக்குன்னு எடுத்துங்கன்னு சொல்லி சொல்கிறதுங்கிறது ஒன்று. இது நார்மல். இதில் ஒன்றும் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. ரீடிங் விட்டு இது லைன்ஸில் ஒன்றுமே கிடையாது. அதனால் அப்படி விட்டுலாம். இன்னொன்று என்னவா இருக்கலான்றது பொதுவாக நிறைய பேர் சமூக வலைத்தளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நயனா நாகேந்திரன் அவர்கள் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது அமித்ஷா அவர்களுக்கு. இல்லாட்டி பொதுவாக என்னன்னு சொன்னால், இந்த அலையன்ஸை ஹேண்டில் பண்ணது வந்து திருப்தி இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதில் ஒரு திருப்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சிக்கு எடப்பாடி அவர்கள் வந்திருக்கணுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இல்லை அட்லீஸ்ட் ஒரு முதல் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட முதல் 2-3 லைனில் இருக்கிற ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் வந்திருக்கலாங்கிறது நினைப்பு. இல்லை பிஜேபியோட ஃபங்க்ஷனுங்கிறனால அவங்க வரலையாங்கிறது தெரியல. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொல்கிறது, அந்த பயணம் ஆரம்பிக்கும் போது வர்றாங்க. இப்போ எண்மண் எண் மக்கள் யாத்திரையுமே எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஆரம்பித்து வைக்கும்போது அமித்ஷா அவர்கள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போது ஏடிஎம்கே மினிஸ்டர்லாம் வந்திருந்தாங்க. முடிச்சு வைக்கும்போது அலையன்ஸே இல்லை. அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை முடிகிறதுக்குள்ளே அலையன்ஸே முடிஞ்சிருச்சு. முடிச்சு வைக்கும்போது மோடிஜி வந்திருந்தார். அப்போது இங்கே வந்து இப்போது இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. மாநில தலைவரோடு நிறைவு நிகழ்ச்சி நடக்குது. அப்போ அந்த நிறைவு நிகழ்ச்சியில் வந்து ஏடிஎம்கே எடப்பாடி அவர்களும் வந்திருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு தான் அது பெனிஃபிட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபியில் நிறைய பேருக்கு, பிஜேபி தொண்டர்கள் நிறைய பேருக்கு வந்து அவர் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. அப்போது அந்த அதிருப்தியை போக்கலாம் இல்லையா? இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானே. அமித்ஷா அவர்கள் இருக்கார், நயனா நாகேந்திரனுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட மாதிரி ஆச்சு. அப்போது இவர்கிட்டே ஒரு குட் புக்ஸ் வாங்கின மாதிரி ஆச்சு. தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு ஓட்டு வாங்கின மாதிரி ஆச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஓட்டுக்காகவாது பிஜேபி தொண்டர்கள் ஓட்டுக்காகவாது எடப்பாடி அவர்கள் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் என்ன நினைச்சாங்கன்றது தெரியல. இது அவரை வந்து வர வைக்கலைங்கிறது ஒன்றா இருக்கலாம். இன்னொன்று ஓபிஎஸ் டிடிவி அவர்களை வந்து கூட்டணியிலேருந்து வெளியே போகிறதுக்கு வந்து தடுக்கலைங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று ஓபிஎஸ் அவர்கள் நான் பிஎம்ஐ பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் பார்க்க முடியலன்னு சொல்லி நயனா நாகேந்திரன் அவர்கள் நான் வந்து என்கிட்ட கேட்டிருந்தா நான் பண்ணி கொடுத்துருப்பேன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேட்டேனப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபோன்லாம் எடுத்து காமிச்சது. இது ஒரு ஆக்வர்டான ஒரு இது நடந்தது இல்லையா? அதனால ஒரு அதிருப்தியாக இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னொரு இன்சிடெண்ட், அந்த நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த இன்னொரு இன்சிடெண்ட்டு. இதில் அந்த வந்து நேற்று பொதுக்கூட்டத்தில் கொஞ்சம் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்று நான் அந்த சொன்ன மாதிரி ஒரு சேலத்தில் இருக்கிற ஒரு பிஜேபி தொண்டர் ஒரு இளைஞர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டதுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொன்ன அந்த ஒரு வீடியோ நான் அதுவும் உங்களுக்கு வீடியோ முடிச்சுட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னையோட என்எம்டியோட அப்டேட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த பொதுக்கூட்டம் பார்த்தீங்களா? நான் இப்போ காமிச்ச வீடியோஸ்லாம் நீங்களும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறதும் உங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிபிலிட்டி ஷெட்யூல் சந்திக்கிறேன். வணக்கம். சொன்னாங்க ஐயா, நீங்க தைரியமா இருக்கு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பொறுமையா இருக்கு, சரிங்களா? அப்படியே கோயம்புத்தூர் மாத்தலாம் கூட மாத்திக்கலாம் ஐயா, பாத்துக்கிறோம். சரிங்க.